ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது மான்வாவை தான். இந்த மான்வா உண்மையிலேயே தாரமாக இருந்துச்சு. சரி, அதனால தான் கொண்டு வந்துட்டேன். இதோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு லூசராக இருப்பான், எல்லாராலையும் புலி செய்யப்படுவான். அப்படிப்பட்ட பர்சன் இத்தனைக்கும் ஒரு ஹண்டராக மாறுறதுக்கு தகுதி கூட அவனுக்கு இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட பர்சனுக்கு ஒரு எபிலிட்டி கிடைக்கும்னு பார்த்தா ஏகப்பட்ட எபிலிட்டி கிடைக்கும். எல்லாமே நம்ம ஹீரோக்குள்ளே வருமா, அதுக்கப்புறம் எஸ் ரேங்க் ஹண்டரி ஆளு தாண்டி போயிடுவான். ஒரு எபிலிட்டி இருந்தாலே அப்படி மாசுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளோ எபிலிட்டி இருக்கும். அதெல்லாம் வச்சு ஆளு என்னென்ன பண்ணுவான், எப்படின்னா கதை வந்து உண்மையிலே அற்புதமாக போகும். ஸோ வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3K லைக்ஸ் வந்தால் தான் என்னால் இதை தொடர்ந்து போட முடியும். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே ஹைப் பண்ணுறேங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்தில் திடீர்னு டவர்ஸு, கேட்டு, மாஸ்டரு இதெல்லாம் அப்பியர் ஆயிருக்கும். அதனால ஹியூமன்ஸே அப்படியே அழியிற நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கிற அந்த மனுஷங்க, அதுலேயும் சில பேர் அவேக்கன் ஆனாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஃபவுண்டர் இப்படின்னு எல்லாருக்குமே அங்கே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, போக போக மனுஷங்க ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஃபவுண்டர்ஸ் இவங்க வந்து இந்த உலகத்தை காப்பாத்துறாங்க. இந்த உலகத்துக்கே அவங்க தான் ஹீரோ மாதிரி. இது எல்லாமே ரொம்ப பழைய விஷயம். இந்த ஃபவுண்டர்ஸ் இவங்கெல்லாம் லெஜெண்டரியான ஆளுங்க. அதுக்கப்புறம் பல செஞ்சுரிஸ் அப்படியே கடந்து போகுது. நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க, கனாகி மினாட்டோ. நம்ம மினாட்டோட கனவு என்னன்னா, ஒரு லெஜெண்டரியான ஹீரோவா மாறணும், எல்லாரையுமே காப்பாற்றணும். அதுதான் நம்ம மினாட்டோக்கு ஒரு கனவா இருக்கு. இப்போ கூட பழைய லெஜெண்ட்ஸை பத்தி லைப்ரரியில அவன் படிக்கிறான். நம்ம ஹீரோக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரென்த் வேணும்னா, அதாவது வெறும் ஒரு உடன் ஸ்டிக்கு, அதோட பிரான்ச்சை வச்சு 10,000 ஆளுக்கும் மேல, அதாவது ஒரு ஒட்டுமொத்த ஆர்மியை தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அது போக ஸ்ட்ராங்கான மேஜிக் எல்லாத்தையும் எந்த விதமான இன்கான்டேஷனும் பண்ணாம அங்கே பண்ணணும். ஆனால் நம்ம ஹீரோ சொன்னால இதெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி லெஜண்ட்ஸால ஒண்டி தான் செய்ய முடியும். அந்த மாதிரி விஷயம் இப்போ பாசிபிளான்னு கேட்டால் ரொம்பவும் கஷ்டம். ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் இருக்கு. ரியாலிட்டியை பார்த்தா இந்த விஷயத்த பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஹீரோ இருக்கால, கனாகி மினாட்டோ, இவன் வந்து ஒரு மிகப்பெரிய லூசரு. நம்ம ஹீரோக்கு என்னதான் ஒரு அவேக்கனரா மாறணும்னு ஆசை இருந்தாலும் ஹண்டர் எக்ஸாமில் அந்த குவாலிஃபிகேஷன்லேயும் அவன் தோற்று போயிட்டான். அதுவும் ஒரு வாட்டியில் கிட்டத்தட்ட 3 வாட்டி தொடர்ந்து தோற்று போனால நம்ம ஹீரோவால் ஒரு பெரிய ஹண்டராக மாற முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஹண்டராக மாறணும், இந்த ஃபவுண்டர்ஸ் இந்த லெஜெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் வெறும் கனவாக தான் எனக்கு இருக்கும் போல. நம்ம ஹீரோவால் ஹண்டர் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியல. இதனால எல்லாருமே அவனை பயங்கரமாக கேலி பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த கிளாஸில் இருக்க ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹிசாகி, அவன் தான் நம்மளால புலி பண்றது, கேலி பண்றது, ரொம்ப மோசமான விஷயத்தெல்லாம் அங்கே பண்ணுவான். சில டைம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் கூட அவங்க எடுத்துப்பாங்க. இதனால நம்ம ஹீரோவோட நிலைமை இன்னமும் தான் மோசமாகுது. ஆனா எல்லா விஷயமும் ஒரு நாள் மாறும். என்னைக்குன்னா, நம்ம ஹிசாகி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன்ஷியன் முலாஷியம், அது வந்து ஒரு ஏன்ஷியன்டான இடம். இந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரெஷர்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க தூக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இதுல நம்ம மினாட்டோ வேற ஆஃபர் பண்ண, நம்மளால வந்து முடியவே முடியாதுன்னு சொல்றான். இருந்தாலும் தேவையில்லாம நம்மளாலையும் இதுல இழுத்துட்டாங்க. அதுவும் எதுக்கு, நீ இதை பண்ணா ரீ எக்ஸாம் உன்னால பண்ண முடியும் அப்படின்லாம் ஆசையை காட்டி எழுத்துட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஃபவுண்டர்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். அதனாலே இவங்க பண்ற விஷயத்த நம்ம ஹீரோவால அங்கே தாங்கிக்க முடியல. கத்துறான், இருந்தாலும் அவங்க கேட்கல. அங்கே பயங்கரமா அச்சு போட்டு அவங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு புதையலும் கிடைக்குது. அது தொடும் போது கூட நம்ம ஆளு கத்துறான் வேணான்னு. ஆனா அவங்க கேட்கவே இல்லை. நம்ம இசாகி அவங்க வந்து சொல்றான், ஹேய் என்னப்பா ஆசை உனக்கு, நீ அந்த ஹண்டர் எக்ஸாமை திரும்பவும் எடுக்கணும் அப்படின்னு ஆசையா? உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு எதுக்குடா அந்த விஷயம்லாம், நீ எல்லாம் ஹண்டரா மாறதுக்கு தகுதியே இல்லாதவன், அதனால செத்துப்போ அப்படின்னு அங்கே ஒரு லேக் இருக்கும். அங்கே அவங்க தள்ளி விட்டுறாங்க. நம்மால முழுங்கும் போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நான் என்ன எப்படிதான் சாக போறேன்னா, நான் இதுக்காக தான் எல்லா நாளுக்கும் ட்ரைனிங் பண்ணனா, நான் எவ்வளோ விஷயத்த பண்ணேன். ஆனா எல்லாமே இப்படி ஒண்ணுமே இல்லாம போகணுமா? கடைசியில நான் ஒன்னுத்துக்கும் லைக் இல்லாம என்னை யாருமே ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டாங்களா? இப்படி இவன் சொல்ல அந்த இடத்துல முழுங்கும் போது அவன் பக்கத்துல ஏகப்பட்ட உருவம் தெரியும். அது எல்லாமே நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு புக்கு மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருப்பான்ல, அதுல வர லெஜெண்டரியான ஃபவுண்டர்ஸ் அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடி அங்க தெரியுறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஃபவுண்டரும் நம்ம மினாட்டோ கிட்ட சொல்றாங்க, தம்பி உன்னால எங்களோட பவரை அடைய முடியும். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஆளுக்கா ஒண்ணுமே புரியல, இங்க என்ன போயின்னு இருக்குன்னு. அந்த வாய்ஸ், அந்த உருவத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஸ்டார்டிங்ல ஒரு லைப்ரரியில ஒரு புக்கை வச்சிருப்பான். அதே ஆளுங்களை பார்க்குற ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபவுண்டர்ஸ் அந்த லெஜெண்டரியான ஆளுங்க. ஃபவுண்டர்ஸும் அவங்க சொல்றாங்க, தம்பி உன் கையில இருக்கிற அந்த கிரஸ்ட்
அதுல உண்மையை சொன்னா எதுவுமே இல்ல. அதாவது உன்னோட கிரஸ்ட் எப்படி வேலை செய்யும்னா, யாராச்சும் அதுல பவரை வந்து கொடுக்கணும், அப்படி பண்ண வேண்டிதான் அது வேலையே செய்யும். அதனால தான் நாங்க சொல்றோம், எங்கள யாராச்சும் ஒருத்தங்களை நீ பிக் பண்ணலாம். அப்படி நீ ஒரு கான்ட்ராக்டை போட்டனா உன்னால இது வரைக்கும் பார்க்காத ஒரு சக்தியை அடைய முடியும். எங்க மூலமா உனக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து கிடைக்கும். மேஜிக்கு, என்டியூரன்ஸு, ஸ்வார்ட்மேன்ஷிப்பு, ஸ்பிரிட்மேன்ஷிப்பு, சமனிங் மேஜிக்கு, அல்கமி, இந்த மாதிரி ஏகப்பட்ட எபிலிட்டி உனக்கு கிடைக்கும். யாரையாச்சும் ஒருத்தங்களை நீ தேர்ந்தெடுக்கலாம். ஆனா நம்ம ஆளு இது வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பான். அதனால ஒரு பவர்லாம் பத்தாது, நான் உங்க எல்லாரையுமே தேர்ந்தெடுக்கிறேன், நீங்க எல்லாருமே எனக்கு வேணும் இப்படின்னு அவன் சொல்ல, அங்க இருக்கிற ஃபவுண்டர்ஸ்ல சில பேர் வந்து சொல்றாங்க, இம்பாசிபிள், என்ன இவன் இந்த அளவுக்கு கிரீடியா இருக்கான், ஒருத்தனால இப்படி பண்ணவே முடியாது. ஆனா இதுலயும் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அங்க இருக்கிற ஒரு பவரும் அப்படியே நம்ம ஹீரோவோட கிரஸ்ட் அதுல அடங்க ஆரம்பிக்குது. இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒருத்தனால எப்படி இந்த அளவுக்கு பவர்ஸை அடைய முடியும். அங்க 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 1000க்கும் மேல ஏகப்பட்ட எபிலிட்டிஸை நம்ம ஹீரோ அடையறான். சுத்தி பாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமான க்ளோ வந்திருக்குன்னு. இன்னொரு பக்கம் நம்ம இசாகி அந்த எத்தை விட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க பறந்து வரான். அதை பாக்குறவங்களுக்கு புரியல என்னதான் ஆகுதுன்னு. ஆனா பாவம் இசாகிக்கும் மத்தவங்களுக்கும் தெரியல, நம்ம ஹீரோ அவனுக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இப்போ கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு குச்சத்து அதை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நிப்பான். ஆனா இதை பாக்குற இசாகியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஹேய், நீ இப்படி எல்லாம் சொல்லாதப்பா, அதை வச்சு எங்களை தாக்க போறேன்னு, நாங்க ரொம்ப பயந்துட்டோம், நாங்க ஸ்கேரியா இருக்கோம் இப்படின்னு அவங்க கலாய்க்கவும் செய்யறாங்க. அங்க இதுல இசாகி வர சொல்லிடுறான், ஹேய் பசங்களா, அவனை முச்சு விட்டுருங்க, அவன் இதுக்கு மேலேயே உயிரோட இருக்க கூடாது, உயிரோட இருந்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை, அவ்வளவுதானே, நானே முச்சு விட்டுறேன், என்கிட்ட ஏ ரேங்குக்கான ஒரு ஸ்வாட் இருக்கு, இது முன்னாடி அத்தனோண்டு குச்சை வச்செல்லாம் அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம மினாட்டோவை செம்ம வேகமா அவன் கொல்லலாம் அப்படின்னு வரான். ஆனா நடக்கிற விஷயமே வேற. அத்தனோண்டு குச்சை வச்சு ஏகப்பட்ட ஸ்லாஷஸ் அவன் விட அவனோட முகம் உடம்பு ஏகப்பட்ட இடத்துல ரத்தமா ஊத்துது. என்ன ஆச்சு, ஸ்டார்டிங்ல ஏ ரேங்க் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதையை விட்டமா தெரிஞ்சது. ஆனா இங்க ரியாலிட்டியா ஒண்ணுமே உன்னால பண்ண முடியல. இதை பார்க்குற உன்னோட ஃப்ரெண்டுக்காரனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அடே, நீ பண்ணது எதுவும் சரியில்லை, நான் இதுக்காக உன்னை கொல்லாம விட மாட்டேன். அவன் ஒரு மேஜ் போல ஒரு ஹை லெவலான ஒரு ஸ்பெல் அவன் பண்றான். அதுக்கு அவன் சாண்டிங் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணோம். அதுக்கு ஆளு ரொம்ப லேட் பண்ணிருக்கான். ஆனா நம்ம மினாட்டோ அங்க எந்த விதமான சாண்டிங்கும் பண்ணவே தேவையில்ல. அங்கேயே அந்த குண்டு பையனோட கதையை மூச்சு விட்டுறான். ஆளோட நிலைமையும் மோசமாயிது. ஆமா, எப்படி இவனால கரண்டா இதெல்லாம் பண்ண முடியுது? ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டிக்கை வச்சு அவனை மொத்தமா மூச்சிட்டான். அது போக ரெண்டாவதா அவன் இன்கான்டேஷனே பண்ணாம ஸ்பெல் அவன் போட்டான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க பாசிபிளி வாய்ப்பே இல்ல. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பர்சன் இருந்தாரு. அவரால் வெறும் ஒரு ஸ்டிக்கிய ஒரு ஸ்வாடை பயன்படுத்த முடியும். அவரு முன்னாடி 10,000 ஆளுங்களே வந்தாலும் அவங்கள ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். ரெண்டாவதா நம்ம ஹீரோ யூஸ் பண்ணல மேஜிக். அது வந்து ஒரு பொண்ணோட பவர் தான். அவங்க ஒரு விசாடு. அவங்க மேஜிக்கை எந்த விதமான இன்கான்டேஷனும் இல்லாம பண்ண முடியும். அதாவது வார்த்தைகளை சொல்லாம. இப்போ நான் சொன்னல, இந்த 2 விஷயமும் கரண்டான ஏரால இவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் இல்ல ஒரு கதை தான் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த லெஜெண்ட்ஸ் அவங்களோட சோல்ஸ் அது வந்து நம்ம ஹீரோக்குள்ள இப்போ கரண்டா இருக்கு. அதாவது 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 106 சோல்ஸ் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கு. ஹே இசாகி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொன்ன. ஆனா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நீ நிறையவே துரோகம் பண்ண மாதிரில இருக்க. அதனால தான்டா இந்த மாதிரி நான் யாருன்னு காட்டணும் இல்லையா, அதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இன்னொரு பக்கம் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஃபவுண்டர்ஸ், அந்த 106 பேரோட சோல்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. இதுலயும் என்ன விஷயம்னா, ஒருத்தங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க யாருக்கு இந்த பாடி கிடைக்க போகுதுன்னு. இன்னொரு பக்கம் அதுலயே ஒரு பயங்கரமான ஸ்வாட்ஸ்மேன் இருக்காரு. அதாங்க குச்சை வச்சு ஏகப்பட்ட ஆளுங்களை கொள்ளுவாரு. அவரோட பேர் என்னன்னா ஹினோகி ரோய்ச்சிரோ. அவரும் நம்ம மினாட்டோ கிட்ட கேக்குறாரு, ஆமா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, என்ன பேசுறீங்க, அதாவது நம்ம இசாக்கிய பத்தியா நீங்க கேக்குறீங்க, நீ என்ன யோசனை இருக்க, அந்த குப்பைய பத்தியா நான் கேக்குறேன், அவனை பத்தி நான் கேட்கல. கேட்கறது என்ன உனக்கு புரியலையா, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, அதாவது யாரை தேர்ந்தெடுக்க போற அப்படின்னு ஒரு இன்டைரக்டா கேட்கிறாரு. ஆனா நம்ம மினாட்டோ அதுக்கு அவளுக்கும் மினாட்டோ ஆன்சரே கொடுக்கல. முன்னாடி போகும்போது ஆளு ரொம்ப பயந்து போறான். ஹேய், மரியாதையா தள்ளிடு, என் கிட்ட வராத, நீ எனக்கு உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ வந்து என்ன எந்த அளவுக்கு கீழ்த்தனமா பாக்குறேன்னு. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு ஏ ரேங்க் ஹண்டரு, நான் யாருன்னு தெரியுமா, ஆனா சொல்லி வாய முடியல, ஒரு பயங்கரமான பஞ்சு தான். அதுக்கே ஆளு எங்கேயோ பந்து போய்
போய் விழுறான். அங்க அவனை அடிச்சக்கப்புறம் ஒரு வித்தியாசமான பிளாக் ஹோல் மாதிரி ஒரு விஷயம் அங்க அப்பியர் ஆகுது. அதே அவங்க 2 பேருமே பார்த்துன்னு இருக்காங்க. சீன் அப்படியே இந்த பக்கம் வருது. இன்னொரு பக்கம் ஒரு 3 தலையோட இருக்கிற ஒரு உல்ஃபும் பயங்கர வேகமா அங்க தாக்க வரும். ஆனா அதுக்குள்ள கிசராகின்னு ஒரு பர்சன் பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறாரு, வாட்டர் ஃபால் இம்பாக்ட்னு. அதனால அந்த மாஸ்டரோட கதையை முடியுது. அங்க இருக்கிற ஆளுங்களாம் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அட பாத்தியா, அவர் ஒரு ஏ ரேங்க் மாஸ்டரை ஒரே அடியில கொண்டுட்டாரு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்னா சும்மாவா? இப்பதான் அவரை பத்தி தெரியுது. இந்த பர்சன் இவன் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரு. இவனோட பேரு கிசராகி. அங்க இப்படி இவரை பத்தி பேசும்போது திடீர்னு ஒரு இன்டென்ஸான ரொம்ப பயங்கரமான ப்ரெஷர் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அங்க ஏ ரேங்க் ஹண்டரு பி ரேங்க் ஹண்டரு அவங்களால நிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு ப்ரெஷர் பயங்கரமா இருக்கு. அங்க கிசராகிக்கு பார்த்தோன்னே புரியுது இந்த ப்ரெஷரு இது அதேதான். இந்த ப்ரெஷர்லாம் வச்சு பார்த்தா அந்த முலாஷியம் அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையான எஸ் ரேங்க் மாஸ்டர் அப்பியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அவரு கெஸ் பண்ண மாதிரியே அங்க உண்மையிலேயே ஒரு எஸ் ரேங்க் மாஸ்டர் அப்பியர் ஆயிருக்கு. அங்க இசாகி அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். என்ன இது ஒரு மாஸ்டரா? இல்ல இது ஒரு டீமனா? இல்ல என்ன இது? இசாகி, ஆப்வியஸா எல்லாமே உன்னோட தப்பு தான். தேவையில்லாம இங்க இருக்கிற ட்ரெஷரை நீ அடையணும்னு பார்த்த. நீ பண்ண வேலையால சீல் செய்யப்பட்ட அந்த டீமன் இது இப்போ வெளியில வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா அதுங்களை சர்வே பண்ணும் சொல்லி அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ட்ரெஷருக்குள்ள பூந்திருக்கும். அதுதான் இப்போ வெளியிலயும் வந்திருக்கு. இந்த மாஸ்டரோட பேரு எம்பாடிமெண்ட் ஆஃப் எம்டினஸ். இந்த மாஸ்டரோட லெவலு அதுவும் எஸ் ரேங்குக்கும் மேல இருக்கு. இதை பார்க்கும் போதே ஸ்வாட்ஸ்மேன் ஹினோக்கிக்கு அங்க தெரியுது இது அதே மாஸ்டர் தான். அந்த காலத்துல இந்த மாஸ்டரால ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. நிறைய பேரை தூரத்துல இருந்து இதெல்லாம் பிடிக்க முடியும். ஒன்ஸ் இந்த மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கினா அவ்வளவுதான், கதையே முடிஞ்சிடும். இன்னொரு பக்கம் இசாக்கிக்கும் அதை பார்த்து ரொம்ப பயமாயிது. இந்த மாதிரி மாஸ்டர் இங்க என்ன பண்ணுன்னு. இதனால ஆளு ஓடி போலன்னு பாக்குறான். அங்க பின்னாடியே மினாட்டோவும் சொல்றான், ஹேய் இந்த மாதிரி டைம்ல தேவையில்லாம ஓடி போகாத. ஏன்னா அதோட அட்டென்ஷன் அது ஓ மேலதான் வரும். அவங்க சொல்லி வாய முடியல. அந்த மாஸ்டரோட டார்கெட்டும் அந்த பையனா தான் இருக்கான். ஒரு சில செகண்ட்ஸ்லயே அவனை நோக்கி ஒரு டென்டக்கல் அங்க வருது. அதுவும் டைரக்டா இசாக்கியோட கையை பிடிக்குது. அப்பயும் இசாக்கி சொல்றான், நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆல்ரெடி நான் ஏகப்பட்ட டிராகன்ஸை கொண்டு இருக்கேன். அப்படி பார்த்தா இதையும் நல்லா முடிக்க முடியும். எப்படின்னு அவனோட ஸ்வாடை வச்சு அங்கே வெட்டி விடுறான். ஆனால் கடைசியில் அந்த வெயின்ஸ் அதை அப்படியே அவனை பிடிச்சி ஒரு வலி ஆக்குது. அவனை அதை அப்படியே உரிய ஆரம்பிக்க அவனோட உடம்பே ஒரு மாறி ஆகுது. நான் ஆல்ரெடி அவன்கிட்ட சொன்னேன், இருந்தாலும் எங்க அவன் கேட்டான். கேட்காம போனா இப்படிதான் ஆகும். ஸ்வாட்ஸ்மேன் ஹினோக்கி அவங்க கேட்குறான், ஹேய் என்னோட பாடியை கம்ப்ளீட்டாக என்கிட்ட கொடுக்கலாம்ல, நான் காட்டுவேன். என்னோட ஸ்பெஷல் டெக்னிக்கை உன்னால பார்க்க முடியும். அப்படி நீ என்னோட வெசலாக மாறிட்டேனா? அதனால சீக்கிரம் என்ன நீ யோசிச்சுன்னு இருக்க? என்னோட பாடியை கொடுக்குது அது நான் அவளுக்கு பெரிய விஷயமா ஏத்துக்கல. அப்புறம் என்ன, சீக்கிரமா அதை பண்ணு. அங்க இப்படி ஒரு சொல்ல லெஜெண்டரியான மத்த ஆளுங்களும் அப்படி புச்சி இழுக்கிறாங்க. ஹே இனோக்கி, நீ பண்றது எதுவும் சரியல. அவன் எங்களுக்கும் தான் வெசல, ஆனா நீ ஒண்டி அவனை அடையலான்னு பாக்குற பத்தியா, அதெல்லாம் சரியல. மினோட்டோவும் சொல்றான், ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னோட பாடியை உங்க எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உங்க எல்லாரையுமே நான் சர்பாஸ் பண்ணணும். கண்டிப்பா அந்த விஷயத்த நான் பண்ணுவேன். அதனால உங்களோட பவர்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்குன்னு. உங்ககிட்ட என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அதை இப்ப எனக்கு காட்டுங்க. இதை கேட்கிற ஹினோக்கிக்கா ரொம்ப கடுப்பா தான் இருக்கு. என்னையா இது, எல்லாருக்கும் என் பாடியை ஷேர் பண்றான்னு. ஹினோக்கி தான் ஃபர்ஸ்ட் பாடியில இறங்குறான். ஹினோக்கியோட ஒரு லெஜெண்டரியான டெக்னிக் அதை அவன் பயன்படுத்த அந்த இடத்துல அந்த மாஸ்டரோட டென்டக்கலும் அப்படியே துண்டு துண்டாவுது. மினாட்டோட அந்த ஸ்டிக்கும் அடையுது. ஒரு பக்கம் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவரோட கையை வச்சு அங்க தாக்குறாரு. அதே மாதிரி நம்ம மினாட்டோ பண்ண அதனால இன்னொரு டென்டக்கலும் அப்படியே உடைஞ்சு போகுது. இன்னொரு ஸ்பியர் மேன் இருப்பாரு, அவரு மூலமாவும் அவன் பயங்கரமா தாக்குறான். அதே மாதிரி தான் தொடர்ந்து அங்க ஏகப்பட்ட அட்டாக்ஸை பண்றான். ஒரு சைடு ஆச்சர்னா, இன்னொரு பக்கம் ஃபயரு, ஐஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட எபிலிட்டிஸை வச்சு அந்த மாஸ்டரை ஒரு வழி ஆக்குறான். கடைசியா நம்ம இசாக்கியோட உடைஞ்சு போன ஸ்வாட் இருக்கும், அதை எடுக்கிறான் ஆளு. அங்க இதை எடுக்கும் போது திடீர்னு அந்த மாஸ்டரும் நம்ம ஹீரோவை அப்படியே பிடிக்கலான்னு வந்து அந்த லெஜெண்டரியான மேஜ் அவங்களோட பவர் அங்க காட்டுறாங்க. அங்க எந்த விதமான இன்கண்டேஷனும் பண்ணாம நிறையவே தண்டரை பயங்கரமா செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நம்மளால மேல பறக்கும் போது அந்த ஸ்வாட்ஸ்மேன் ஹினோக்கி அவரோட ரொம்ப லெஜெண்டரியான மூவா இருக்கிற ஒன் ஹேண்ட் ஸ்வாட் ஸ்டைல் அந்த டெக்னிக் அவன் பயன்படுத்துறான். அங்கேயே அந்த மாஸ்டரோட கதையும் முடியுது. இதையும் ஏதோ ஒரு க்ரோ அங்க பாக்குது. இதுலயே நம்மளுக்கு தெரியுது, அதாவது எல்லா விஷயமும் யாரோ ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்றாங்கன்னு. இன்னொரு பக்கம் வேற ஒரு பர்சன் அங்க கால் பேசுறான். என்னது, அந்த மாஸ்டரை வேற யாரோ ஒருத்தங்க தோக்கடிச்சிட்டாங்களா? ஆல்ரெடி அங்கதான் போலாம் அப்படின்னு யோசிச்சேன். என்ன அப்பனா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஹண்டரோட வேலை தானே அது. ஆனா ஃபுட்டேஜை வச்சு பார்த்தா அது ஹண்டர் மாதிரி எனக்கு தெரியல, ஒரு அகாடமியோட ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது. அகாடமியோட ஸ்டூடெண்டா? அப்படின்னா நான் அவனை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த பர்சனோட பேரு மிடோரியா, எஸ் ரேங்க் ஹண்டரு. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான அவைக்கனா அது இவன் தான்.
அடுத்த நாளாவது அதே மிடோரி அவன் வந்து வேற இவன்கிட்டயும் பேசின்னு இருக்கான். ஓய் டைரக்டர், ரொம்ப நாள் ஆச்சுல உங்ககிட்ட பேசி. இப்போ முக்கியமான விஷயம், அந்த எஸ் ரேங்க் டீமனை நான் வந்து கொல்லல, வேற எவனோ ஒருத்தன் தான் கொன்னு இருக்கான். கொன்னதை வச்சு பார்த்தா ரெய்வன் அகாடமியில் படிக்கிற கனாகி மினாட்டோ அந்த ஸ்டூடெண்ட் தான் அங்கே கொன்னு இருக்கானா. ஆனால் அவனோட பேக்ரவுண்டை பற்றி நான் செக் பண்ணும்போது நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த பையனால் ஹண்டர் எக்ஸாமை கூட பாஸ் பண்ண முடியல, தொடர்ந்து 3 வாட்டி அதை ஃபெயில் பண்ணியிருக்கான். ஆனால் அப்படி இருக்கும் போது எப்படி அவனால் ஒரு எஸ் ரேங்க் டீமனை கொல்ல முடிஞ்சிருக்கும்? அவன் தான் கொன்னான் அப்படின்னு நம்புறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவன் தான் கொண்டு இருக்கான். எனக்காக ஒரு ஃபேவரை நீ பண்ண முடியுமா? அங்கே மிடோரி ஏதோ ஒரு விஷயத்த அங்கே கேட்குறான், என்னதுன்னு நம்மளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஸ்கூலோட சீனை காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. திடீர்னு ஒரு எஸ் ரேங்க் டீமன் அப்பியர் ஆச்சான், அதையும் வேற எவனோ ஒருத்தன் கொண்டுட்டானா. அந்த பையனோட ஃப்ரெண்டும் அவங்க சொல்கிறான், ஹேய் உனக்கு தெரியுமா, ஆக்சுவலாக அந்த எஸ் ரேங்க் மாஸ்டரையே கொன்னது நான் தான். கதவில்லாம், ஆனால் இந்த அளவுக்கு நீ கதையை விடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் கடைசியாக எஸ் ரேங்க் ஹண்டர் வந்தே 10 வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, அந்த கொன்ன அந்த பர்சன் அவன் நம்ம அகாடமியில் படிக்கிற ஏதோ ஒரு பையன் தானா. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கின்னு நடக்க கூட முடியாம நம்ம ஹீரோ அங்கே போயின்னு இருக்கான். மினாட்டோக்கும் இப்போதான் தெரியுது நம்ம பண்ண வேலை இந்த அளவுக்கு தீயா பரவி இருக்குன்னு. இப்படியால யோசிக்கும் போது ஒரு பையன் அப்படியே தள்ளி விட்டு போயிடறான். அங்கே போகும்போது அந்த பையன் யோசிக்கிறான், கண்டிப்பா இவனை மாதிரி ஒரு பையனால அந்த எஸ் ரேங்க் டீமனை கொல்லவே முடியாது. இவன்லாம் ஒரு லூசர் தான். ஆனா பாவம் ஆளுக்கு தெரியல நம்ம ஆளு தான் அதை கொண்டானு. நேத்து பங்கம்மா ஏகப்பட்ட ஸ்கில்ல யூஸ் பண்ணியிருப்பான், ஃபயரு, எலக்ட்ரிக்கு, வாட்டருன்னு. அது எல்லாம் பத்தாதுன்னு மார்ஷியல் ஆர்ட்ஸை வேற அவன் பயன்படுத்தியிருப்பான். அதனால பாவம் நம்ம மினாட்டோட பாடி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால தான் ஆளோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இப்படி ஆளு பத்துன்னு இருக்கும் போது பக்கத்துலயே அந்த ஹினோக்கி ஸ்வாட்ஸ்மேன் அவரும் நிக்கிறாரு. என்னப்பா ஆச்சு, ஏதோ நேத்து சொன்ன எங்க எல்லாரையுமே நீ சர்பாஸ் பண்ணுவேன்னு. சர்பாஸ் பண்ணோன்னா நீ ஏகப்பட்ட விஷயத்த பண்ற மாதிரி இருக்கும்பா. ஆளுக்கும் பழைய விஷயம் ஞாபகம். நேத்து அவன் சொல்லியிருப்பான், உங்க எல்லாரையுமே நான் சர்பாஸ் பண்ண போறேன். ஆமா கண்டிப்பா நான் எல்லாரையுமே சர்பாஸ் பண்ணுவேன். அப்படிதான்டா, உன்னால முடியும், நீ யாருன்னு காட்டு. ஆனா மத்தவங்களுக்கு அந்த விஷயத்த பார்க்கும் போது அது டிஸ்கஸ்டிங்கா தான் தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹினோக்கி யோசிக்கிறாரு, இப்போ கரண்டா இந்த ஏரால அவிக்னஸா ஒரு பர்சன் இருக்காங்களே, கரண்டான லெவல் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏரா போக போக இவங்களோட பவர் அவங்க கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பெஷலா எனக்கு அந்த அளவுக்கு பலசாலியா யாருமே தெரியல. இப்படி யோசிக்கும் போது திடீர்னு ஒரு பயங்கரமான ஆறா நம்ம ஹினோக்கிக்கு ஃபீல் ஆகும். ஆமா என்ன ஆச்சு ஹினோக்கி? ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஆறா ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இந்த ஏரால இருக்கான்னு நினைக்கிறேன். ஹே ஹினோக்கி சீக்கிரமா வா, உன்னை அவங்க பார்க்கணுமா. அங்க இதை பார்த்தோன்னே நம்ம ஆளு பயந்து போயிடறான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆளு நிறையவே சொதப்பிட்டான். 3 வாட்டி எக்ஸாமையும் ஃபெயில் பண்ணிட்டான். இதனால இந்த ஹண்டர் அகாடமியை விட்டே அவனை தூக்கிடுவாங்க, அதாவது ஒரு ரெசக்னேஷன் லெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் அங்க போய் பார்க்கும் போது தான் ஆளுக்கு புரியுது, இவனை தூக்க போதில்ல, திரும்பவும் ரீ எக்ஸாம் கொடுக்கணுமா. கேட்ட ஆளே ரொம்ப ஆச்சரியமாகறான், என்னது ரீ எக்ஸாமா? எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா ரீ எக்ஸாமினேஷன் அது வந்து இது வரைக்கும் ஹண்டர் அசோசியேஷன்ல நடந்ததே இல்லை. அந்த விஷயம் இப்போ திரும்பவும் ஏற்படுது. ஒரு 100 மீட்டருக்கான ஒரு ரேஸ் தான், அதுல ஆவரேஜான டைமிங் ஃபினிஷ் பண்ணது 3.6 செகண்ட். இதுலயும் வேர்ல்ட் ரெக்கார்ட்னா அது 2.7 செகண்ட்ஸ். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை ஒரு பர்சன் தள்ளி விட்டு போயிருப்பான்ல, அவனும் அங்க யோசிக்கிறான், இவனால என்ன பண்ண முடியும், இவன் வந்து ஒன்னுத்துக்கும் உதவாதவன், இவனை போய் ரீ எக்ஸாமுக்கு வர சொல்லியிருக்காங்க. 3 வருஷமா ஜெயிக்கல, இப்போ வந்து சார் அப்படியே ஜெயிச்சு கிழிக்க போறாரு. இப்படி இவன் சொல்ல இருக்க. இன்னொரு பக்கம் ரேஸ் அங்க ஆரம்பிக்குது. அங்க ஆளு செம்ம வேகமா ஓடி ஃபினிஷ் லைனை டச் பண்றான். அதுவும் 1.2 செகண்ட். வேர்ல்ட் ரெக்கார்டே 2.7 செகண்ட். அதே ஆளு தாண்டிட்டான். இன்னொரு பக்கம் 3000 மீட்டர் ஓடணும். அதுல ஆவரேஜா ஃபினிஷ் பண்ண டைம் 4 minutes 20 செகண்ட். அதுலயும் வேர்ல்ட் ரெக்கார்டோட டைம் 3 minutes 17 செகண்ட். அங்க ரேஸும் ஆரம்பிக்க அதுலயும் எல்லாரையுமே ஆச்சரியமாக்குற மாதிரி 1 minute 17 செகண்ட்ல முடிக்கிறான். இது இன்னொரு வேர்ல்ட் ரெக்கார்டு. அங்க புஷ்அப்பும் இருக்கு. புஷ்அப்பும் அதே மாதிரி தான் ரொம்ப அதிகமா பண்ணி புது வேர்ல்ட் ரெக்கார்டே பண்றான். நெக்ஸ்டா பெரிய அளவுல அவன் வெயிட்டை தூக்கணும். அதுலயும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 1280 kg தூக்குறான். வேர்ல்ட் ரெக்கார்டே 620 kg தான். புது ரெக்கார்டையே கிரியேட் பண்றான். அங்க இருக்கிற ஒரு பர்சனும் அப்படி ஆச்சரியமாகறான், அட எப்படி அவன் இதை பண்ணான், இங்க பாருங்க அவன் மாஸ்டர் மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டையும் புதுசா கிரியேட் பண்ணிருக்கான். ஒரு சைடு நம்ம ஹீரோக்கே அங்கே டவுட் வரும், இதெல்லாம் பண்ணுறது உள்ளே இருக்கிற அந்த ஃபவுண்டர்ஸ், அதாவது லெஜெண்டரியான அவிக்னஸ் அவங்களோட வேலையான ஹினோக்கி கிட்ட அவன் கேட்குறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்களால எப்படியும் ஹெல்ப் பண்ண முடியாது, நாங்கள் எதுவுமே பண்ணலை, எல்லாத்தையும் நீ அதான் பண்ணிருக்கேன். இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் ரூமில் இந்த உலகத்தோட பெஸ்ட் ஹண்டர் அவனும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா புதுசாக ரெக்கார்டாக அவன் கிரியேட் பண்ணிருக்கான். அந்த அகாடமியோட ஹெட்டுக்கே ஒன்றுமே புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஃபெயில் ஆகினிருந்தான். ஆனால் இப்போ என்னன்னா வேர்ல்ட் ரெக்கார்டாக பண்ணிருக்கான். சரி ஏதோ ஒன்று ஃபிசிக்கல் ரெக்கார்டில் அவன் வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணிட்டான். ஆனால் எல்லாத்தோட முக்கியம் மேஜிக், அதோட கேப்பபிலிட்டி
கேப்பபிலிட்டியும் நம்ம பார்க்கணும். ஏன்னா போன வாட்டிலாம் அவன் பயங்கரமா சொதப்புனா, அதாவது சும்மா அவனை பத்தி சொன்னா அவன் கிட்ட மானவே இல்ல. அதனால இந்த டெஸ்ட் நம்ம எடுக்கிறது வேஸ்ட் தான். ஆனா நம்ம மிடோரி சொல்றான், இருங்க பொறுமையா அதையும் நம்ம பார்த்துட்டு போலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அதுல அவனால என்ன பண்ண முடியும்னு. அங்க ஒரு மிகப்பெரிய டேபிள் ஃபேன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அவனோட மேஜிக்கை வச்சு பயங்கர வேகமா அவன் சுத்தணும். 30 செகண்ட் கொடுக்கப்படும். அதுக்குள்ள எந்த அளவுக்கு அவன் ரொட்டேட் பண்றானோ அந்த அளவுக்கு அவன் கிட்ட மேஜிக் பவர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவரேஜா 1513 ஸ்பின் பண்ணிருக்காங்க. வேர்ல்டு ரெக்கார்டு என்னன்னா 4022 ஸ்பின்ஸ். அதான் வேர்ல்டு ரெக்கார்டு. இந்த விஷயத்த நான் இதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணேன், ஆனா என்னால மூவ் கூட பண்ண முடியல. சரி, என்னால மூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னால மானவியும் ஃபீல் பண்ண முடியுது. என்னோட பாடி முழுக்க ஒரு இடத்துல அந்த மானா சர்க்குலேட் ஆயின்னு இருக்கு. அந்த சர்க்குலேட் ஆன ஒரு மானவியும் அப்படியே அவன் கைக்கு கொண்டு வரான். அங்க ஸ்டார்ட் ஆக ஒரே செகண்ட்ல 1000 அது தாண்டுது. இதே மாதிரி அங்க தொடர்ந்து படுவேகமா அது சுத்த ஆரம்பிக்குது. அங்க ஸ்கோர் நம்பரை பார்த்தா எல்லாமே 999 அந்த அளவுக்கு மேல இருக்கு. அதாவது நம்பரை கணக்கே போட முடியல, அந்த அளவுக்கு ஆளுக்கிட்ட மானா இருக்கு. சுத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் இருப்பது. ஃபேன் இருக்குல்ல, அது பறந்து டைரக்டா ஹெட்டோட ஆபீஸ்ல வந்து விழுது. அந்த ஹெட் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு ஜஸ்ட் மிஸ். கொஞ்ச நேரத்துல அவரோட கதையை அங்க முடிஞ்சிருக்கும். அவரோட வாய் முழுக்க பயத்துல நுறையா இருக்கு. இந்த அளவுக்கு ஆளு மேஜிக்கை பயன்படுத்திருக்கான். இந்த உலகத்தோட பெஸ்ட் ஹெஸ்ராங் ஹீரோவா இருக்கிறவனும் சொல்றான். யோசிச்சேன், அதாவது நானும் அவனும் சேம் அப்படின்னு. ஆனா இவன் எனக்கு அப்புறம் இந்த ஹிஸ்டரியோட செகண்ட் பர்சன் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பயங்கரமான எபிலிட்டியோட இருக்குது. அந்த இடத்துல கண்ணாடி போட்டு இருக்க அந்த டீச்சரும் கத்தி சொல்றாரு, அவ்வளவுதான் இவன் பாஸ் பண்ணிட்டான். அங்க இடத்துல இது வரைக்கும் நம்ம ஹீரோவை பத்தி தப்பா பேசின ஒருத்தனும் அங்க அப்படி நம்ம ஹீரோக்கு சியர் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வெறுமா பாஸ் பண்ணானான்னு கேட்டா அதுவும் கிடையாது, வேர்ல்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டான். அப்போனா நான் உண்மையிலேயே பாஸ் பண்ணிட்டேனா, ரொம்ப நன்றி. நான் சுத்தமா யோசிக்கல எனக்குள்ள இந்த அளவுக்கு பவர்ஸ் வந்து இருக்குன்னு. அங்க ஹினோக்கியும் அங்க சைட்ல யோசிக்கிறாரு. உண்மையை சொன்னா இவன் பாடிக்குள்ள ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால்தான் எங்களை மாதிரி லெஜெண்டரியான சோல்ஸ் இவனுக்குள்ள வந்தோனே அவனோட பாடி பொட்டன்ஷியல் அது இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது அவைக்கு நானோனே அவனோட பாடியும் இந்த அளவுக்கு பயங்கரமா மாறி இருக்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு பையன் இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பையனா மாறிட்டான். உண்மையை சொன்னா இதை தான் நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உண்மையிலேயே அவனுக்குள்ள நிறையவே திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பையன் இவன் தான் நம்ம எல்லாரோட கனவையும் நிறைவேற்ற போறான். இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு ஒரு பச்சை கலர்ல பயங்கரமான ஆறாங்க வெளியில வரும். அதை பார்க்கும் போது ஹினோக்கிக்கு நல்லாவே தெரியுது இது அதே பர்சன் தான். இதுக்கு முன்னாடி இந்த பவரை நான் பார்த்தேன், இப்போதான் எனக்கு புரியுது இது அவனே தான். ஹலோ, என்னோட பேரு மிடோரி. உன்னோட ரிசல்ட்ஸை நான் பார்த்தேன், அதனால தான் நேரடியாக நான் இங்கே வந்துட்டேன். என்னது, இந்த உலகத்தோட எஸ் ரேங்க் பெஸ்ட் ஹண்டர் மிடோரி நீங்க? இந்த கரண்டான ஏராலியே லெஜெண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுற ஸ்ட்ராங்கஸ்டான அவிக்னர் அது நீங்க தான். எதுக்காக இவரு வந்து என்னை பார்க்க வரணும்? மினாட்டோ, உன்னோட எக்ஸாமினேஷனை நான் பார்த்தேன், உண்மையிலேயே நீ நல்லா பண்ண, கங்க்ராட்ஸ், நீ பாஸ் ஆயிட்ட. என்னது, இவருக்கு என்னோட பேரையும் தெரியுமா? மினாட்டோ, நான் எதுக்காக தெரியுமா இங்கே வந்திருக்கேன்? உனக்கு அடிஷ்னலாக இன்னொரு டெஸ்ட்டை கொடுக்கணும் தான். நான் ஒரே ஒரு வாட்டி அடிக்க ட்ரை பண்ணேன், ஒரே ஒரு வாட்டி ஹிட் பண்ணிட்டாலே போதும், நீ ஜெயிச்ச மாதிரியாச்சு. என்னது, வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டரை நான் ஹிட் பண்ணுமா? என்னால் முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கா இப்படின்னு தான் யோசிக்கிறான். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உண்மையிலேயே இதுக்கப்புறம் தான் தரமா போகும். நம்ம ஹீரோவே இப்போ ஒரு லெஜெண்டரியான ஹீரோவா மாறிட்டான். அதுவே அவனுக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்குள்ள 106 லெஜெண்டரியான சோல்ஸ் வந்து இருக்கு. அதனால அவங்களோட பவர்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அதனால என்னென்ன ஆக போதோ. ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் எவ்வளோ நிறைய லைக்ஸை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ண முடியும். ஒரு 3K லைக்ஸ் ஆச்சும் போட பாருங்க. அது போக இந்த வீடியோவை ஹைப் பண்ணுறேங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடும் அநேகமாக அப்லோட் ஆயிருக்கும், அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு எங்கே இருக்குன்னு தெரியலையா? எந்த ஸ்க்ரீனில் இப்போ டிஸ்பிளே ஆகும், இதை கிளிக் பண்ணுங்க, இல்லைனா சேனல்லையே வியூ பண்ண முடியும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.